கோவை மாவட்டம் அன்னூரில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக பவானிசாகர் அணை நிரம்பியும் 160 குளங்களில் 10 குளங்கள் மட்டும் பயன்பெறுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது விவசாயிகளிடம் நமது செய்தியாளர் செந்தில்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கோவை மாவட்டம் அன்னூர் பகுதிகளில் அவிநாசி அத்திக்கடவு திட்டம் மூலம் கிட்டத்தட்ட 160 குளங்கள் பயன்பெறும் என தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டம் என்பது குளம் குட்டைகளை நீர் நிரப்பி அதன் மூலம் விவசாயிகளுக்கு நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவது என்பது இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம். ஆனால் இந்த திட்டம் பயன்பாட்டுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டு ஓராண்டுக்கு மேல் ஆகியும் கூட தற்பொழுது வரை, அதாவது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 160 குட்டைகளில் வெறும் 10 குட்டைகளுக்கு மட்டுமே நீர்ப்பாசனம் என்பது இருந்து வருகிறது. மீது இருக்கக்கூடிய அனைத்து குட்டைகளுக்கும் பேரளவுக்கு வெறுமென ஒரு 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் போன்ற வகையில் தான் தண்ணீர் வருகிறது. அதிலும் பெரும்பாலான குட்டைகளுக்கு அதுவும் வருவதில்லை. சோதனை ஓட்டத்திலும் கூட இன்னும் பாதி குட்டைகள் நிற்பதாக விவசாயிகள் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. நீங்கள் பார்க்கலாம், இந்த குட்டையானது அழகப்ப கவுண்டன் புதூர் குட்டை என கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 12 ஏக்கர் பரப்பளவில் இந்த குட்டை அமைந்துள்ளதாக தெரிகிறது. இந்த குட்டை தற்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி பார்க்கலாம். எந்த அளவுக்கு வறண்டு மிகவும் மோசமாக ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாத ஒரு குட்டையாக இது காட்சியளிக்கிறது. ஆனால் இந்த குட்டைக்கு அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தில் பயன்பெறக்கூடிய வகையில் கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு அதற்கு சோதனை ஓட்டம் ஏற்படுத்துவதாக கூறியிருந்தாலும் தற்பொழுது வரை அதுவும் நடக்கவில்லை என விவசாயிகள் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இதனால் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாலும் இதுவரை விவசாயிகளுக்கு எந்த பயனும் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் எவ்வளவு சிக்கல் இவர்களுக்கு இருக்கிறது, வறட்சியான பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் எவ்வளவு கஷ்டங்களை விவசாயிகள் சந்திக்கிறார்கள் என்பது அவரிடம் கேட்கலாம். இவர் விவசாயி இருக்கா. ஐயா, இந்த குட்டையில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாளாக இந்த மிஷினெல்லாம் பொருத்தப்பட்டு இருக்குது? சோதனை ஓட்டம் நடந்திருக்கா? உங்களுக்கு தண்ணி வந்திருக்கா? இது இந்த மிஷின் பொருத்தப்பட்டு கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சுங்க. இதெல்லாம் பொருத்தப்பட்டு எங்களுக்கு அப்போ போதிய மழை இருந்ததுனால இது மழை பெஞ்சதுனால குட்டையிலலாம் தண்ணி இருந்தது. அதனால் திட்டம் இப்போ செயல்பாட்டுக்கு சென்ற வருடம் வந்த பின்னாடி எங்களுக்கு இன்னும் இது வரைக்கும் தண்ணி வரலைங்க. கேட்டால் இடையில கொஞ்சம் பைப்பு டேமேஜ் அதனால் வரலன்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் போட்டு பின்னாடியும் மறுபடி ஒரு சோதனை ஓட்டம் நடைபெற்று எங்களுக்கு இன்னும் தண்ணி வர்ற மாதிரியான ஒரு சோதனையும் கூட இது வரைக்கும் செய்யலை. கரெக்டான ஒரு இது கிடையாது. அப்படியே வந்தால் 2 டைம் வந்திருக்கு. சும்மா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சும்மா லைட்டாக தண்ணி வருது, அவ்வளோதான். பெரிய அளவுக்கு தண்ணி வரல. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாழை கரும்பெல்லாம் இதை நம்பி நாங்கள் குட்டையில் தண்ணி மழை நம்பி அத்திக்கடவு நம்பி நிறைய விவசாயம் பண்ணிட்டோம். இப்போ நிறைய விவசாய பயிர்களாக காஞ்சு எங்களுக்கு இனி மாடு கண்ணுக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாத கண்டிஷனுக்கு போகிற சூழ்நிலை வந்தாச்சுங்க. தொடர்ந்து 2 வருஷம் எங்களுக்கு போதிய மழையும் இல்லை. அதனால் இந்த திட்டம் கேட்டால் சென்ற 12வது மாதம் 24வது மக்களோட முதல்வரில் ஒரு மனு கொடுத்துருந்தோம். கொடுத்து இந்த மாதிரி தண்ணி வரல, எங்களுக்கு உண்டான மனு கொடுங்க. நான் மனு கொடுத்ததுக்கு அதுக்கு பதில் பொதுப்பணித்துறையிலேருந்து வந்திருக்கிறது. போதிய அழுத்தம் தண்ணி இல்லை, அதனால தான் உங்கள் பகுதிக்கு வரல, அது வரும்போது விட்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடியும் தண்ணி இப்போ நிறையா வெளியே போயிட்டு இருக்கிறதா தகவல். ஆனால் இன்னும் தண்ணி விடுற மாதிரியான ஒரு இது இல்லை. ஆனால் மற்ற பகுதிக்கு தொடர்ந்து 2 வருஷமாக சோதனை ஓடத்துக்கு முன்னாலேருந்து போன பகுதிக்கு தண்ணி போயிட்டே தான் இருக்குது. எங்களுக்கு தண்ணி வரலை. இனி மனு நாங்கள் இதை இப்போ சென்ற மாதத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னதாக அன்னூரில் மாவட்ட ஆட்சியர் வந்திருந்தார். அவர்கிட்ட இந்த மனுவினுடைய நகலை கொடுத்து இந்த மாதிரின்னு சொல்லியிருக்கோம். அவரும் சரி அதை பண்ணி நான் பார்த்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இனிமேல் யாருக்கிட்டும் நாங்கள் மனு கொடுக்குற மாதிரி இல்லை. எல்லா பகுதிக்கு தண்ணி எங்கள் பகுதிக்கு தண்ணி வரலைன்னா மக்களோட இணைஞ்சு இந்த புகழூரில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்துவோம். அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. இனி மனு கொடுக்குற ஒரு இது எங்களுடைய தரப்பில் இல்லை. இதில் குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், தென்மேற்கு பருவமழை காரணமாக மேல் பகுதியில் இருக்கக்கூடிய பில்லூர் அணை நிரம்பியுள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த தண்ணீர் போய் சேரக்கூடிய பவானிசாகர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டி அந்த உபரி நீரும் காவிரி ஆற்றுக்கு தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 13,000 15,000 கனஅடி தண்ணீரானது வினாடிக்கு வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஆனால் அங்கிருந்து செயல்படுத்தக்கூடிய இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டத்துக்கு குளம் குட்டைகளுக்கு தண்ணீர் வரவில்லை என சொல்வது அதிகாரிகள் மெத்தனமா அல்லது அரசியல் காரணமா என்பது கேள்வியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரு புறம் வறட்சி, ஒரு புறம் தண்ணீர் வீணாக வெளியே சென்று கொண்டிருக்கிறது. இதனை கண்காணிக்கக்கூடிய அதிகாரிகள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது இந்த பகுதி விவசாயிகளின் முக்கிய ஒரு கேள்விக்குறியாகவும் தண்ணீர் விரைந்து சேர வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக அன்னூர் பகுதியிலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார். தேர்தல் அரசியல்வாதிகளுக்கான களமா அல்லது ஜனங்களின் களமா? ஒருபுறம் அரசியல்வாதிகள் வகுக்கும் வியூகம், மறுபுறம் ஜனங்கள் போடும் கணக்கு. இறுதி வெற்றி யாருக்கு? தெரிந்து கொள்ள களமிறங்கும் தமிழ் ஜனம்.
ஆகஸ்ட் 1 முதல் இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன்.